குறுகிய காலத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மிக சிறப்போடு இங்கே தோழர்கள் இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு தொடக்க சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த பொழிவுகள் இன்றைக்கு தொடங்குகின்ற இந்த நிலையில் வரவேற்புரையாற்றிய கழகத்தினுடைய பொருளாளர் மாண்புமிகு வி. குமரேசன் அவர்களே, எனக்கு முன்னாலே என்னுடைய நோக்க உரை என்ன என்பதை மிக அழகாகவும் தெளிவாகவும் ஆவணத்தோடும் அருமையாக எடுத்து வைத்த நம்முடைய இயக்க துணைத் தலைவர் மாண்புமிகு கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்களே, இறுதியிலே நன்றி உரை கூற இருக்கக்கூடிய செயலவை தலைவர் மாண்புமிகு தோழர் வழக்குரைஞர் வீரபத்தினி அவர்களே, சிறப்பாக இங்கே குழுமியுள்ள அனைத்து பெருமக்களே, பல்வேறு அமைப்புகள், பகுத்தறிவாளர் கழகம், தமிழ்நாடு மூதறிஞர் குழு, திராவிட இயக்க வரலாற்று பேரவையினுடைய தலைவர்கள், கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்கள், கழகங்களுக்கு அப்பாற்பட்ட ஆய்வாளர்கள், எல்லாவற்றையும் தாண்டி ஊடகவியலாளர்கள் ஆகிய அனைத்து பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இது ஒரு பேறு பெற்ற வாய்ப்புள்ள ஒரு கூட்டம். நான் அப்படித்தான் கருதுகிறேன். தேர்தல் களைப்பு பலருக்கு இன்னும் நீங்கிவிடவில்லை. என்னையே கேட்டார்கள், உங்களுக்கு இன்னும் தொண்டை கூட சரியாக ஆகவில்லையே, இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ளலாம். உடனே இப்போது அடுத்த கூட்டங்கள் நீங்கள் போட்டது மட்டுமல்லாமல் 100 கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடைபெறும் இளைஞர்களாலே என்று இடைவெளியே இல்லாமல் அறிவித்திருக்கிறீர்களே, உங்களுக்கு இரக்கமே கிடையாதா என்று என்னுடைய துணைவியாரே கேட்டார். அவர் என்னிடத்தில் அடிக்கடி குறை காணுவார். அந்த வகையில் வேலை இடைவெளி விட வேண்டாமா, தோழர்களுக்கு ஓய்வு, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, அதுதான் முதல் வேலை, மற்றவர்களுக்கு வேறு வேலை இல்லையா, அவர்களுக்கு அனுமதி இல்லையா என்று கேட்பார்கள். அதே மாதிரி சிலர் கேட்காவிட்டாலும் மனதில் நினைப்பார்கள், கேட்க மாட்டார்கள், மரியாதையை கருதி நினைப்பார்கள். ஆனால் எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய அறிவாசான் 94 வயதை நிரம்பிய நிலையிலே கூட மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு நாடு தவறாமல் சென்ற என்னுடைய அறிவாசான், ஓய்வு என்பது இருக்கிறதே தற்கொலைக்கு சமம் என்று சொன்னார்கள். எனவே நான் தற்கொலை செய்து கொள்ள நாம் விரும்பவில்லை. இயற்கை நம்மை அழைக்கின்ற நேரத்தில் இயற்கை நமக்கு முடிவு எய்தக்கூடிய சூழல் வரையில் நம்முடைய பணி ஓய்வற்ற பணியாகத்தான் இருக்கும். காரணம், நோய் கடுமையான நோய், அதற்கு மருத்துவர்கள் ஓய்வெடுக்கக்கூடாது. தீயணைப்புக்காரர்களுக்கு ஓய்வு எடுக்கின்ற உரிமை கிடையாது. இராணுவ வீரர்களுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் கிடையாது. அதே போல் காவல்துறையினருக்கும் ஓய்வு கிடையாது. வேண்டுமானால் கடமை ஆற்றுவதிலே மாறுதல்கள் வரலாமே தவிர ஓய்வுகள் கிடையாது. கருப்பு சட்டைக்காரனுக்கும் சுயமரியாதைக்காரனுக்கும் இதே போலத்தான் ஓய்வு இருக்க முடியாது. உழைப்பில் ஓய்வை காணுகிறோம். மனநிறைவு என்று ஏற்பட்டாலே, மகிழ்ச்சி ஏற்பட்டாலே, 2 நாள் அறிவிப்பிலேயே இவ்வளவு தோழர்கள், இத்தனை தரவுள்ளவர்கள், தரமானவர்கள், மிக முக்கியமானவர்கள், எல்லா தரப்புள்ளவர்களும் இங்கே கூடியிருக்கிறீர்கள் என்று சொன்னால், சில நாட்கள் அறிவிப்பிலேயே நாடு முழுக்க இவ்வளவு பெரிய தேர்தல் திருவிழா என்று சொன்னார்கள். திருவிழாவா, பெருவிழாவா, ஆற்றில் இறங்கக்கூடியதா, ஆற்றிலிருந்து வெளியே வரக்கூடியதா என்று மிகப்பெரிய அளவில் இருப்பார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் நாம் இது ஒரு அரிய வாய்ப்பாக கருதுகிறோம். பெரிய பேறு என்று நான் துவக்கத்திலே சொன்னேன். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் கூடியிருக்கிற அருமை தோழர்கள் நம்முடைய தோழர்களானாலும் அல்லது உலகம் முழுவதும் இந்த ஒளிபரப்பின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியார் வலைக்காட்சி அன்பர்களும் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்நாளில்
இது ஒரு பெரிய பேர். சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100 விழாவை நாம் கலந்து கொண்டு பேசுவது, பங்கேற்பது, வைக்கம் நூற்றாண்டில் இருப்பது, இப்படி பல நூற்றாண்டுகள் இந்த ஆண்டு வந்திருக்கிறது. இந்த வாய்ப்பு ரொம்ப சாதாரணமான வாய்ப்பு அல்ல, மிகவும் அருமையான வாய்ப்பு. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, உந்துதல் என்ன சொன்னால், சுயமரியாதை இயக்கத்தினுடைய இயக்கம் தொடங்கும் போது நான் பிறக்கவில்லை. ஆனால் நம்மை போன்ற பலரும் நாம் பிறக்கவில்லை. நான் என்று சொன்னால் நாம் என்று கொள்ள வேண்டும், அவ்வளோதான். ஆகவே பலரும் அந்த சுயமரியாதை இயக்கம் பிறக்கும்போது நாம் பிறக்கவில்லை. ஆனால் சுயமரியாதை பிறந்தவர்களாக நம்மை நாம் ஆக்கி கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் அவர்களை பின்பற்றிய காரணத்தால், பின்பற்றுகிற காரணத்தால். அப்படி நாம் பார்க்கும்போது சுயமரியாதை இயக்கத்தினுடைய வெள்ளி விழா நாம் பார்த்த ஒன்று. என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. தேர்தலில் கூட கேட்டாங்க, இந்த 18 தேர்தலையும் நீங்கள் கலந்து பார்த்துருக்கலான்னார். 18 தேர்தலையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பும், போனஸாக அதற்கு முன்னால் நடந்த ஒரு தேர்தலில் கூட மாணவனாக இருந்து அதை கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டுன்னு சொன்னேன். அது மாதிரி இந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்குகிற காலத்தில் இதை பெரிய வாய்ப்பாக பிறக்கவில்லை. ஆனால் அதில் ஒரு இடையறாத ஒரு வேடிக்கையான கோயின்சிடென்ட் சொல்லுவார்கள்ல, எதிர்பாராத ஒரு ஒத்துப்போகிற ஒரு செய்தி. குடியரசு ஆண்டு துவங்கிய போது அதை துவக்கி வைத்தவர் கடலூர் ஞானியார் அடிகள். இன்றைக்கு 100 விழாவை தொடங்கி வைப்பதற்காக கடலூர்காரன் தான். ஆகவே அதிலோடு சந்தேகமே இல்லை. ஆகவே ஊர்பற்று எங்களுக்கு பொறாமை. ஞானியாரை நான் பார்த்ததில்லை, ஆனால் ஞானியாருக்கே ஞானத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு உணர்வை தந்த பெரியாருடைய வாழ்நாள் மாணவன் நான் என்ற பெருமை நமக்கு உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு பொன்விழாவை கொண்டாடி இருக்கிறோம், அன்னையார் அவர்களோடு சேர்ந்து தஞ்சாவூரில் மிக முக்கியமாக. அதற்கு பிறகு பவள விழாவை கண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு 100 விழாவை நாம் காண இருக்கிறோம் என்பது இருக்கிறத நம் வாழ்வில் மிக முக்கியம். ஏனென்றால் சுயமரியாதை வாழ்வுதான் தந்தை பெரியார் மொழியிலே சுகவாழ்வாகும். அந்த சுகவாழ்வு என்பது மானவாழ்வு, சுகவாழ்வு என்பது அறிவு வாழ்வு, சுகவாழ்வு என்பது சுதந்திரமான சிந்தனைக்கு அடையாள வாழ்வு. நமக்காக மட்டுமல்ல, நம்மை சேர்ந்தவர்களுக்காக மட்டுமல்ல, நமக்கு மாறுபட்டிருக்கிறவர்களுக்கும் சேர்த்து உழைக்கக்கூடிய, அவர்களுக்கும் தன்மானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கம். சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, அவர்களை தொடக்கூடாது, இன்னாரும் தீண்டப்படாதவர், பார்க்கப்படாதவர், நெருங்கப்படாதவர் என்று ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு அமைப்பு வருணாசிரம தர்மத்திலே உண்டு. உலகத்தில் எங்காவது இந்த நம்முடைய நாட்டை தவிர வேறு எந்த நாட்டிலாவது தீண்டப்படக்கூடாதவர் என்று இருக்கிறதா? நீக்ரோக்கள் கருப்பு, நிறப்பு, வெள்ளை பிரச்சனை இருக்கிறது. அங்கே கூட அவர்கள் தொட்டால் குளிப்பதில்லை. அதைவிட கொடுமை, பார்த்தாலே தீட்டுன்னு சொன்னான். அன்சீயபிள்ஸ், இந்த வார்த்தையெல்லாம் இப்போ மறைஞ்சு போயிருக்கு. அன்டச்சபிள் தான் இப்போ இருக்குது. ஆனால் வேறு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கிறதை காப்பாற்றக்கூடியவர்களை வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100 என்பது வெறும் விழா அல்ல, விழாமல் தடுப்பதற்காக மக்களை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு உபாயம், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஆகவே தான் இதை நாடு தெளிவலை கொண்டு, இதில் கட்சி இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, எல்லை இல்லை, உலகளாவிய நிலையில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தன்மை என்ன என்று சொன்னால், விலங்கினத்தை தவிர மனித இனம், 6 அறிவு படைத்த மனித இனம் என்று சொன்னால், அந்த மனித இனத்துக்கு அடையாளமே சுயமரியாதைத்தான். சுயமரியாதை இல்லாத மனிதன் என்று சொன்னால் அவன் விலங்குக்கு சமானம். சுயமரியாதை, எனக்கு சுயமரியாதை இல்லையா என்று சொல்லுவார். ரொம்ப அழகாக சுயமரியாதைக்கு விளக்கம் சொன்னவர் நம்முடைய விபி சிங். சுயமரியாதைக்கு பற்றி அதிகம் அவர் படித்தெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப குறுகிய காலத்தில் நம்மோடு பழகி தந்தை பெரியாரை பற்றி அவர்கள் மிக ஆழமாக சிந்தித்த ஒருவர். உத்தரப்பிரதேசக்காரர், உயர்ஜாதி தன்மையிலே ராஜாவாக இருக்கக்கூடிய உயர்ந்த மேட்டுக்குடியினர். அப்படிப்பட்டவர் நம்முடைய பொன்விழாவுக்கு வந்தார். திராவிடர் கழக பொன்விழா என்ற பெயராலே அந்த இயக்கத்துக்கு தியாகராயர் நகரிலே தான், பனக்கல் பூங்காவுக்கு பக்கத்திலே தான் அந்த மேடை அமைந்திருந்தது. உங்களிலே
சிலரோ பலரோ கலந்திருப்பீர்கள். அப்போது ஒரு சொன்ன உதாரணம் இருக்கிறது பாருங்கள், மறக்க முடியாத உதாரணம். சுயமரியாதைன்னா என்ன? அது என்ன சுயமரியாதை சுயமரியாதை என்று சொல்லுகிறார்களே என்பதற்கு நம்முடைய நாட்டை தாண்டி, அதாவது தமிழ்நாட்டை தாண்டி, நம்முடைய நாடு என்பது அந்த உதாரணத்தை சொல்கிறேன், நம்முடைய மக்கள் மொழியர் உத்தரப்பிரதேசம், அதில் அதிகமாக இந்த இயக்கத்தை பற்றி ரொம்ப காலமாக புரிந்து கொண்டவர் இல்லை. சமூக நீதி இந்த தத்துவத்தை வைத்து இந்த இயக்கத்தை பெரியாரை புரிந்து கொண்டவர். அப்படிப்பட்ட அங்கே இருந்து வந்தவர் தெளிவாக சொன்னார், இன்றைக்கு அறிவு நிறையா இருக்கலாம், வளர்ந்திருக்கலாம், அறிவை விரிவு செய்துள்ளது தான் கம்ப்யூட்டர், கணினி. அந்த கணினி இருக்கிறது அல்லவா, அது சூப்பர் கம்ப்யூட்டர். ஐயாவே டாக்டர் குழந்தசாமி அவர்கள் பொறியியல் கல்லூரியில் அந்த இயக்குநராக இருந்த காலத்தில் அந்த துறையில், தொழில்நுட்பத் துறையில் ஐயா பார்த்தார். கிண்டி பொறியியல் கல்லூரியில் பேசிவிட்டு வந்த உடனே அழைத்து போய் பார்த்தார். ஒரு பெரிய கருவி, ஒரு பெரிய அளவில் அதை பார்த்து அதை காட்டினார். என்னன்னு, இதான் சூப்பர் கம்ப்யூட்டர், இதுக்கு பேர் சூப்பர் கம்ப்யூட்டர். அந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் என்ன அதனுடைய முக்கியத்துவம்னார், இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு தகவல்களும் எவ்வளவு நேரத்தை சொன்னாலும் 5 நிமிஷத்தில் கொடுக்கும். அது எல்லா தகவலும் இதில் தெரியுது. அவ்வளவு தகவலும் இங்கே இருக்கான்னார். எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் இங்கே இருக்கியான்னார். அதை மேலே மேலே எப்படி வரும்னு எடுத்து காட்டினார். சில கேட்டார், இராணுவம், எல்லா பாதுகாப்பு. ஐயா அப்படியே உட்கார்ந்துட்டு கடைசியாக சொன்னார், எனக்கே தலை சுற்றுற மாதிரி இருக்குது, இவ்வளவு அறிவு மனிதனுக்கு இருக்கிறது, மனிதனுடைய அறிவு இருக்கிறத அதை கவைத்து தானே மனிதன் தானே இதை உருவாக்குறான். எவ்வளோ பெரிய அறிவு, பகுத்தறிவை தாராளமாக விட்டால் அது எந்த எல்லைக்கு போகும், அதற்கு எல்லையே கிடையாது சொல்லும்போது அவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்று பாராட்டி விட்டு பெருமிதமாக சொன்னார்கள். அதை பெரியார் மலரில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதை உதாரணமாக சொன்னார் விபி சிங். விபி சிங் வந்து சொல்லும்போது சொன்னார், அறிவனுடைய தேக்கமாக முக்கியமாக இருக்கக்கூடியதாக அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கிறது. அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மீது எச்சை துப்பினால் என்ன பண்ணணும்னு கேட்டார். பொதுமக்களை பார்த்து கேட்டார். நம்ம உங்களே சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், மக்கள் கூடியிருக்காங்க தியாகராயரில் விழாவில். நான் வந்து அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மேலே நான் எச்சை துப்புறேன், அது என்ன பண்ணும், தூணு துப்புறேன், என்ன செய்யும்னு கேட்டார். ஒன்றும் செய்யாது. சரி, அதானே, இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்கள் மேலே நான் எச்சு துப்புறேன், ஒருத்தர் மேலே தூணு, சும்மா இருப்பீங்களான்னார். என்ன செய்வீர்கள்? அமைதியாக இருந்தாங்க. எனக்காக பதில் சொல்லாதீங்க, நீங்கள் என்ன செய்வார்கள், வேறு இடத்துல நினைத்தா என்ன செய்வார்கள்? ஓங்கி அறைவீர்கள். அறைவீர்களா இல்லையான்னார். அறைவோம்னார். மிக முக்கியமாக, எங்கள் மீது காரணம் இல்லாமல் ஒருத்தர் எச்சு துப்புனா அறைவோம். இதுக்கு பேர் தான் சுயமரியாதை. இந்த உணர்வுக்கு பேர் தான் சுயமரியாதை என்பதற்கு அடையாளம் என்று சுயமரியாதையை ரொம்ப எளிமையாக விளக்கினார். அப்படிப்பட்ட அந்த சுயமரியாதை இயக்கம் 100 ஆண்டு காணுகிறது. இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால் நிறைய இருக்கிறது. இப்போ எனக்கு நான் அந்த நேரத்தை ஒழுங்குபடுத்தி கொள்ளணுங்கிறதுக்காக பல நேரங்களில் மற்றவர்கள் போடுகின்ற கட்டுப்பாட்டை நான் மற்ற எல்லாவற்றிலையும் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவன். ஆனால் அந்த நேரத்தில் மட்டும் பேச்சில் கட்டுப்பாடாக இருக்க முடியல. தேர்தல் நேரத்தில் கூட அதுதான் சிக்கலாக வந்தது மிகப்பெரிய அளவில். ஆகவே அந்த நேரத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் நண்பர்களே, இது ஒரு துவக்க விழா தான். 100 பொழிவுகளை இந்த 25 ஆண்டு நிறைவுக்குள்ளாக தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுவதும் நடத்துவது என்று முதல்ல முடிவெடுத்திருக்கிறோம். அது நான் 100 பொழிவுகளை புது புது கோணத்தில் ஆய்வோடு அது ஆவணப்படுத்தப்படக்கூடிய அளவில் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஐயா அவர்கள் துவங்கிய போது எப்படி துவங்கினார், அதை எப்படி துவங்கினார் போது நம்முடைய கவிஞர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். குமரேசன் அவர்கள் அதற்கு முன்னால் நல்ல அழகாக சொன்னார்கள். அடுத்தது வீரபத்திரியும் சிலர் சொல்லுவார். இதில் ஆரம்பத்திலிருந்து ஆய்வாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப மிக முக்கியமாக. ஏன்னா ஆய்வாளர்கள் ஒரு இல்லாத ஆய்வு செய்கிறோம்னு சொல்லும்போது அது எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி விடுவார். ஒன்றும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்,
அந்த எந்த ஆண்டுன்னு சொல்கிறதுலையே ஆய்வாளர்களுக்கு முழு நேரமும் எல்லாவற்றையும் போய் அது என்னங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக, அதனுடைய கொள்கைகளை சொல்கிறதுக்கு பதிலாக எந்த ஆண்டு தொடங்கினார் என்பதிலேயே முழு விவாதம் நடந்து விடக்கூடியது. அதுதான் கவிஞரும் ஆரம்பித்தார் இங்கே, அந்த எந்த ஆண்டு அப்படின்னு. இது இப்படியும் வைத்துக்கொள்ளலாம், இப்படி சில பேர் சொல்லலாம். அவர் என்றைக்கு காங்கிரஸில் கேள்வி கேட்டாரோ அன்றைக்கே சுயமரியாதை இயக்கம் ஒரு கருத்து. இன்னொன்று, குடியரசு எப்போ தொடங்கினாரோ, குடியரசு ஏடு பச்சையட்ட குடியரசு அன்றைக்கே. அவ்வளோ தூரம் போக வேண்டாம். இந்த மாதிரியெல்லாம் பிறகு விவாதிப்பார்கள், தெரிந்தோ இல்லையோ. 1937 இப்போ நீங்கள் வாங்கின புத்தகத்தில் இது ஒன்று, சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது ஏன். எவ்வளவு சாதாரண எளிமையான புத்தகம் பாருங்கள். இந்த புத்தகத்தில் எடுப்பில் முதல் வரியிலேயே ஐயா அவர்கள் தலைப்பே சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது ஏன். அதுலேயே இந்த பிரச்சனைக்கு இடம் இல்லாமல் ஒரு முற்றுப்புள்ளி போட்டு தான் ஆரம்பிக்கிறார். நாம் பெரியாருடைய வாழ்நாள் மாணவனாக இருப்பதில் என்ன ஒரு வாய்ப்பு என்று சொன்னால், திரும்ப திரும்ப அதை படிக்கும்போது மனதில் புதிய அளவுக்கு புதிய வெளிச்சங்கள் தோன்றுகின்றன. காரணம், அவருடைய எழுத்து ஒரே மாதிரி தான். நம்முடைய அறிவு நமக்கு பக்குவப்படுகிறது, நாம் வளருகிறோம். அப்போவே தான் புரியாதவர்கள் நமக்கு 20 புரியாத விஷயங்கள் 50 புரியுது, 50 புரியாத விஷயங்கள் 70 புரியுது, 70 புரியாத விஷயங்கள் 90 புரியுது. அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற அது நம்முடைய அறிவின் பக்குவம். அவருடைய அறிவின் பக்குவம் வேறு. ஏன்னா ஒப்பற்ற சுய சிந்தனையாளர். அந்த ஒப்பற்ற சுய சிந்தனையாளர் பெரியார் என்ற தகுதிக்கு அவ்வளவு சுலபமாக மற்றவர்கள் வந்துவிட முடியாது, வைத்து எண்ணவிட முடியாது. எனவே தான் தந்தை பெரியார் அவர்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லார் என்ற சொல்லுக்கு அவர்கள் முழுக்க தகுதி படைத்தவர்கள். அவர்கள் எப்படி அந்த தகுதி படைத்தவர்களோ அதுபோல் அவருடைய சுயமரியாதை இயக்கமும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே இயக்கம் உலக அளவிலேயே. நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், உலக அளவிலேயே. வேண்டுமானால் தெளிவாகவே ஒரு அறைகூவலை போல சொல்லுகிறோம். இப்படி துவங்கி இவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்து இவ்வளவு மாற்றங்களை அது அடைந்து இன்றைக்கும் உயிரோட்டமாக சுயமரியாதை என்று சொன்னால், சுயமரியாதைக்காரர்கள் கட்சி வேறுபாடுகள் இல்லாமல் பல இடங்களிலே இருக்கிறார்கள், பல கட்சிகளிலே இருக்கிறார்கள், கட்சிகளுக்கு அப்பாற்பட்டிருக்கிறார்கள், ஆண் பெண் பேதமில்லாது இருக்கிறார்கள், உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற வெறுப்பில்லாமல் இருக்கிறார்கள், மனிதநேயத்தோடு இருக்கிறார்கள். அவரவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் சொந்த காலில் இருக்கக்கூடிய சுதந்திர மனிதர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, எதையும் எதிர்பார்க்காத ஒரு அமைப்பு, மற்றவர்களுக்காக கருப்பு மெழுகுவர்த்திகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எரிந்து ஒளியூட்டி தங்களை தாங்களே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த இயக்கம் இருக்கிறது. பதவி நாடாத இயக்கம், நன்றி பாராட்டாத இயக்கம், காலம் கருதி பருவம் பாராத இயக்கம், அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு இயக்கம் உலகத்தின் இந்த பூகோள பந்தின் எந்த பகுதியிலாவது இப்படி இருக்கிறதா என்று உங்களுக்கு இன்னும் பல அவகாசங்கள் கொடுக்கிறோம், பல மாதங்கள் கொடுக்கிறோம். யாராவது இருந்தால் சொல்லுங்கள், தலை குனிந்து நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ளுகிறோம், வலை வணங்கி ஏற்றுக்கொள்ளுகிறோம். இருக்க முடியுமா? நன்றாக நினைத்து பாருங்கள். காரணம், தந்தை பெரியார் அவர்கள் அதனுடைய அடிக்கட்டுமானத்தை அமைத்த முறையே ஒரு தனித்தன்மையானது. அதைத்தான் நீங்கள் நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகள் என்று சொல்லும்போது சுருக்கமாக சொல்லுகிறோம். இதற்கு எல்லை என்ன? மனிதம், மனித நேயம். எல்லா மனிதர்களுக்கும் இது பொருந்தும். உலகளாவில பிரச்சனைகள் எங்கே இருக்கிறதோ, மனித உரிமைகள் எந்த ரூபத்தில் எங்கெல்லாம் பறிக்கப்படுகிறதோ, இங்கே ஜாதியாக இருக்கலாம், நம்ம ஊரில் அது தீண்டாமையாக இருக்கலாம், பெண்ணடிமை உலகம் முழுவதும் இருக்கும். அதே மாதிரி மூட நம்பிக்கை ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இன்றைக்கு புதிதாக அது இனப்போராக சில இடங்களிலே இருக்கும். ஆகவே தான் சுயமரியாதை என்பது மனிதனுக்கு ஒரு பொது குணம், பொது பண்பு என்பதை வழியாக வைத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது நண்பர்களே, உலகத்தில் எத்தனையோ சமூக புரட்சி இயக்கங்கள் இருக்கின்றன. பிறந்தன, வளர்ந்தன, மறைந்தன, இருக்கின்றன சில இடங்களில்.
அது சிறிய குறிப்பிட்ட அளவில் பகுத்தறிவாளர் கழகங்களாக, நாத்திக கழகங்களாக, மனித அமைப்புகளாக, இன்னும் வெவ்வேறு அமைப்புகளாக இருக்கின்றன. ஆனால் எந்த அமைப்புக்காவது மனிதன் என்று ஒருவன் பிறந்து வாழ்கின்ற நேரத்தில் அவன் சொந்தமாக சிந்திக்கக்கூடிய அளவிற்கு தன்மானமும் இனமானமும் பெற்றிருக்கக்கூடிய அந்த வாய்ப்புள்ள சுயமரியாதை என்பதை பேர் வைத்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் தந்தை பெரியாரை தவிர வேறு எங்காவது தோன்றி இருக்கிறதா இதுவரையில்? அது 100 ஆண்டு ஆகியிருக்கிறது. அதுதான் வேடிக்கை. 100 ஆண்டை கொண்டாடுகிறோம். சுயமரியாதை சுயமரியாதை. இந்த சுயமரியாதை என்ற சொல் இருக்கிறது. நமக்கு மட்டும் காப்பிரைட் இல்லை, எல்லா கட்சிக்காரர்களும் பாதிக்கப்படுகிற ஒரு கோபம் வந்த உடனே என்ன சொல்கிறார், எனக்கு சுயமரியாதை இல்லையான்னு கேட்குறாரு. என்னுடைய சுயமரியாதை என்ன ஆகுது? கார் செருப்பை பிறரொருவன் கழிவிடத்தில் தள்ளினாலும் பொறாத உள்ளம். புரட்சி கவிஞர். இந்த செருப்பை கொண்டு வந்து வரிசையாக விட்டுட்டு அப்படி அந்த போகும்போது வேறொருத்தர் வந்து அந்த செருப்பை அப்படி அலட்சியமாக, என்ன இந்த செருப்பு இங்கே இருக்குது அப்படி தள்ளினா உட்காந்து பார்த்து ஒரு கோபம் வரும். இவரை தள்ளலை, இவர் செருப்பை தான் தள்ளினார். அதை புரட்சி கவிஞர் இந்த சுயமரியாதையை எங்கே சொல்கிறார் பாருங்கள். கார் செருப்பை பிரிதொருவன் கழிவிடத்தில் தள்ளினாலும் பொறாத உள்ளம். அதாவது மனிதனுக்கு இருக்கிற ஆவேசம், இந்த ஆவேசம் நமக்கு மட்டும் சொந்தமா? இந்த ஆவேசம் கருப்பராக இருக்கக்கூடியவருக்கு வெள்ளையர் கொடுமை இருக்கும்போது அந்த ஆவேசம் இருக்கும். பெண்களுக்கு ஆண்கள் இழைக்கிற நேரத்தில் அந்த ஆவேசம் இருக்கும். அந்த ஆவேசம், அந்த உணர்வுகளுடைய வெளிப்பாடு, அந்த எரிமலையின் சீற்றம், அந்த உணர்வின் வேகம், புயல், இதுதான் சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கத்தை ஒரு அறிவுபூர்வமாக காற்றாற்று வெள்ளம் மாதிரி வரக்கூடிய ஒன்றை ஆற்றை தேக்கி அணை கட்டி மின்சார தேக்கமாக ஆக்கி அந்த மின்சாரத்தை அறிவுக்கும் வெளிச்சத்துக்கும் இருட்டை அப்புறப்படுத்துவதற்கும் ஆக்கினால் எப்படியோ அப்படித்தான் பெரியார் சுயமரியாதை இயக்கம் என்பது உருவாகி இந்த நாட்டில் எல்லோரும் படித்தார்களா? எல்லோரும் சமமாக இருக்கிறார்களா? ஆண் பெண் பேதம் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரே வரி, பிறவி பேதத்தை ஒழிப்பது. அதுதான் முதல் இயக்கம். பிறவி பேதத்தை ஒழிப்பது. பிறவி பேதம் எந்த நாட்டில் இருக்குது? பிறப்பினால பேதம். பேதங்கள் இருக்கின்றன, அது வேறு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. செல்வத்தினால பேதம், மற்ற பேதங்கள் இருக்கலாம். ஆனால் பிறக்கும் போதே மேல் ஜாதிக்காரன், முகத்தில் பிறந்த ஜாதி, காலில் பிறந்த ஜாதி, பிறவி பேதம். ஆண் உயர்ந்தவர், பெண் தாழ்ந்தவர். என்ன இருந்தாலும் நான் ஆம்பளை சங்கம், நீங்கள் என்ன இருந்தாலும் பொம்பளை தானே, பொம்பளை பேச்சு தானே, இப்படியெல்லாம் பேசுகிற காலவுக்கு இப்போ அந்த மாதிரி யாரும் சொல்கிறதில்லை. இன்னும் கேட்டால் செய்தியாளர்கள், ஊடக நண்பர்களுக்கு தெரியும். முதல்ல என்ன பண்ணாங்க, பூராமே சேர்மன் இல்லை எடுத்தான் மேன்கைண்டு. இப்போ மேன்கைண்டு கிடையாது, ஹியூமன் கைண்ட். அதுதான் நாமே முதல்ல திங்க் ஆஃப் கடவுளை மற மனிதனை நினை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது கூட திங்க் ஆஃப் ஹியூமன்ஸ் அதுதான் போடணும். மிக முக்கியமாக திங்க் ஆஃப் ஃபர்கெட் காட் அண்ட் திங்க் ஆஃப் மேன் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்களா ப்ரெஸ் பர்சன்ஸ், செய்தியாளருக்கு தெரியும். அதுக்கு முன்னால் ப்ரெஸ்மென் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பதிலாக ப்ரெஸ் பர்சன்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சமத்துவ உணர்வு என்பது இருக்கிறத அது மேலோங்கி வரக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்புகள் இன்றைக்கு வந்திருக்கின்றன. ஆகவே சுயமரியாதை இயக்கம் 100 ஆண்டு காலத்தில் இது தனக்கு மட்டும் வாழவில்லை, சமூகத்துக்காக, தரணிக்காக, உலகத்துக்காக வழிகாட்டக்கூடிய ஒரு கலங்கரை வெளிச்சமாக இது விளந்து கொண்டிருக்கிறது. அந்த கலங்கரை வெளிச்சத்தின் வழியாகத்தான் மானிடம் என்ற கப்பல் பயணித்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக அதை நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். எனவே சுயமரியாதை இயக்கத்தின் பார்வை, அறிவாசான் தந்தை பெரியாருடைய கண்ணோட்டத்தோடு பேசுகிறோம். மானிட பார்வை, மனிதகுலம், அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த ஜாதியின் மீது வெறுப்பு இல்லை, எந்த மதத்தின் மீது வெறுப்பு இல்லை, கடவுளின் மீது வெறுப்பு இல்லை. மற்றது இருக்கிறவர்கள் மீது வெறுப்பு வருமே தவிர இல்லாதவர்கள் மீது வெறுப்பு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த வகையில் வெறுப்பற்ற ஒரு நிலை அதில்
அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பற்றற்ற நிலையும் கூட. அதை சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியது ஏன் என்று சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். இவ்வளவு பெரிய சாதனையை செய்திருக்கிறார். அந்த சாதனைகள் எல்லாம் எடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம். சமத்துவம் மிகப்பெரிய அளவுக்கு. இதோ என்னுடைய தோளிலே துண்டு தொங்குகிறது. வேட்டி கட்டி இருக்கிற நமக்கு நம்முடைய நாட்டில் முழங்காலுக்கு கீழே வேட்டி கட்டி இருக்கிறோம். 100 ஆண்டுக்கு முன்னால் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் அவர்களாலே உருவாக்குவதற்கு முன்னால் உண்டா? மிகப்பெரிய நாதஸ்வர வித்வான்களெல்லாம் நாதஸ்வரம் வாசிக்கின்ற நேரத்தில் மிக வியர்வை வருகிறது என்பதற்காக, அதை துடைப்பதற்காக தோளிலே துண்டு போட்டுக்கொண்டு, சட்டை இல்லாமல் மிகப்பெரிய அளவிற்கு தோளிலே துண்டு போட்டுக்கொண்டு பிரபலமான நாதஸ்வரம் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை ஒரு சில மணி நேரத்தில் வாசித்ததற்காக அந்த காலத்து சிவக்கொழுந்துகளில் இருந்து இந்த காலத்து வித்வான்கள் வரையில் இருக்கக்கூடிய வகையில் தோளிலே துண்டு போட்டு நடந்ததை பார்த்து துண்டு எடு என்று சொன்ன நேரத்தில் தொண்டை எடுக்காதே, போட்டுக்கொண்டே வாசி என்று கொடுத்த கூக்குரல் சுயமரியாதை இயக்கத்தின் குரல் அந்த கம்பீரமானது. அதுதான் மணவிழாவிலே ஊர்வலமே நிறுத்தப்பட்டது செட்டிநாட்டு அரங்கத்தில். அதே அளவிற்கு அன்றைக்கு பெரியார் சமரசம் செய்தார். தந்தை பெரியாருடைய கடைசி பிறந்த நாள், அது நமக்கு அதுதான் கடைசி பிறந்த நாள் என்று தெரியாது, இதே அரங்கம். ஆனால் இவ்வளவு வடிவமாக இல்லை பழைய ராதா மன்றம். அதில் ஐயாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நேரத்தில் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணர் அவர்களை அழைத்து நாம் சிறப்பாக நாதஸ்வர சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை அவர் கொடுத்து அவர் வாசிக்கிறார். மறைந்த நம்முடைய ஆல் இண்டியா தூர்தர்ஷன் என்று சொல்லக்கூடிய பொதுகை மற்றது இவைகளெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் அவர் இயக்குனராக இருந்தார். வானொலி மற்றது அதுக்கப்புறம் தொலைக்காட்சி இதெல்லாம் அவருடைய மாமனார். அப்படிப்பட்ட மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களை அழைத்து சிறப்பு செய்யணுங்கிறதுக்காக தான் அவருக்கு நாம் நாதஸ்வர சக்கரவர்த்தி கொடுத்துருக்கிறோம். தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளை எப்படியோ நாங்கள் அழைப்புதல் அனுப்ப மறந்துவிட்டோம். ராஜாசர் முத்தைய செட்டியார் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய எங்கள் இடைவேந்தர், மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவிற்கு அந்த நகரத்தார் குலத்துக்கே அவர் தான் தலைவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஐயாவுடைய நிகழ்ச்சி நடக்கிறதுனே ஐயா பார்க்குறதுக்கு அவரே வந்துட்டார். மிக முக்கியமாக கையில் மாலை எடுத்துக்கொண்டு வேகமாக வந்தார். ஐயா கூட நாங்கள் உடனே அவர்கிட்ட வருத்தம் தெரிவித்தோம். ஐயா உங்களுக்கு அழைப்பதை பற்றி எனக்கு என்னையா பெரியாரை பார்க்காட்டுறதுக்கு என்ன கவலை, இந்த பெரியார் தல்லுக்கு வர்றது என்னுடைய உரிமை, ஆகவே தாராளமாக வருவேன் என்று அவர் மாலை எடுத்துக்கொண்டு வந்து போட்ட நேரத்தில் இதே அரங்கத்தில் தந்தை பெரியார் நடுவில் இருந்தார். நாமகிரிப்பேட்டை பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார். ராஜா சார் இப்படி உட்கார்ந்துருந்தார். அவர் பக்கத்தில் உட்கார்றது கூச்சப்பட்டு 2 முறை எழுந்து நகரார். யார்? நாமகிரிப்பேட்டை இழுத்து உட்கார வச்சார் ஐயா. அதுதான் வேடிக்கை. கடைசியில் எந்த செட்டிநாட்டில் பிரபல வித்வான் சிவக்கொழுந்து வாசி என்று சத்தம் போட்டு தகராறு நடந்து 2 மணி நேரம் ஊர்வலம் நின்று மணமக்களும் நடு ரோட்லேயே நின்ற பிற்பாடு பார்த்த காட்சிக்கும் ஐயா ஒரு சில வாரங்களிலே மறைய இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் கடைசியாக இந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி இருக்கிறதே ஆதாரபூர்வமான ஒரு நிகழ்ச்சி மாற்றம்தான். இந்த சமுதாய மாற்றத்தை செய்த இயக்கத்துக்கு பெயர்தான் சுயமரியாதை. ஜாதி நடைமுறையில் இதற்காக ரத்தம் சிந்தி இருக்கிறோமா? இதற்காக வன்முறை வெடித்திருக்கிறதா? எத்தனை பேர் வடநாட்டில் இருந்துன்னா எத்தனை பேர் செத்திருப்பார் இந்த ஊர்வலம் நடக்கலைன்னா? இன்னமும் அந்த ஜாதி ஒழிப்பு எப்படி இருக்கிறது? ஆகவே இப்படி ஏராளமான உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தாக்கம். எனவே அமைதி புரட்சி, அறிவு புரட்சி, அமைதி புரட்சி, அதைவிட தொண்டரம், எல்லோருக்கும் தொண்டரம். யாருக்காக என்று நாம் நினைப்பதில்லை, மனித குலத்துக்காக. எங்கே அவர்கள் அவமதிக்கப்பட்டாலும் அது அன்றைக்கு ராமகிரிப்பேட்டை, அன்றைக்கு சிவக்கொழுந்தாக இருக்கலாம், இன்றைக்கு டிஎம் கிருஷ்ணாவுக்கு அளிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான விருதுக்கு அங்கே எதிர்ப்பு கிளம்பினால் அதற்கும் பதில் எங்கே இருந்து வருகும் என்றால் பெரியார் தடலே வரும் சுயமரியாதைக்காரர்கள்
உடனே அவர்களுடைய சுயமரியாதை அதில் தவறு என்ன என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் பின்வாங்கக்கூடிய அளவிற்கு இருப்பது இந்த இயக்கம். எனவே பெரியாருடைய 100 ஆண்டு கால உழைப்பு, இந்த இயக்கத்தினுடைய தாக்கம் இருக்கிறத அது எல்லா துறையிலும். அது மட்டுமல்ல, அவர்கள் நினைத்தார்கள் ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள், உயர் ஜாதிக்காரர்களுக்கு தான். ஆனால் தமிழ்நாட்டுடைய வரலாறு இருக்கிறத முழுக்க முழுக்க எண்ணி பாருங்கள். இந்த தேர்தலுக்கு எத்தனையோ முக்கியத்துவம் உண்டு. இதுதான் 10 ஆண்டு கால கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தல். இப்போது நடந்திருக்கிற தேர்தல், நடந்து கொண்டிருக்கிற தேர்தல் என்ற நிலை இருக்கிறத, இந்த நிலையில் நீங்கள் எண்ணி பாருங்கள். மிக முக்கியமாக இந்த தேர்தலில் எல்லா கட்சி வேட்பாளர்களும் 39, தமிழ்நாட்டு இந்திய பாராளுமன்ற புதுச்சேரியும் சேர்த்து பார்த்தா 40. இந்த 40ல் ஒரு பார்ப்பனர் வேட்பாளராக எந்த கட்சியாவது நிறுத்தியிருக்கிறதா? எந்த கட்சியாவது நிறுத்தியிருக்கா? பாஜக நிறுத்தியிருக்கா? அதுதான் நினைத்து பார்க்குறது. சுயமரியாதை இயக்கம் வெற்றி பெற்றதா இல்லையா? அதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் வெற்றி. அண்ணாமலை 1000 உளறல்களை செய்யலாம், உளறல்களை அன்றாட அவிழ்த்து கொட்டி கொண்டிருக்கலாம், அது வேறு செய்தி. ஆனால் ஐபிஎஸ் அண்ணாமலையானது யாரால்? சுயமரியாதை இயக்கத்தால். மறுக்க முடியுமா? அதை விட்டு இன்னும் தாண்டினா, ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்து வந்தவர் இன்றைக்கு ஒரு அகில இந்திய கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அதில் இருக்கட்டும், அவர் எப்படி இருக்கிறாருங்க இருக்கட்டும். ஏன் சுயமரியாதை இயக்கம் ஒரு காலத்தில் மற்றவர்களெல்லாம் ஜனசங்கா இருக்கும்போது கூட பார்ப்பனர்களை இங்கே ஜனா கிருஷ்ணமூர்த்தியை போட்டாங்க. ஆனால் இப்போது ஏன் பார்ப்பனர்களை தலைவர் வகிக்க பாஜக போடுவதில்லை? தமிழிசை போனால் இவர் வருவார், இவர் போனால் இன்னொருத்தர் வருவார். அதுக்கு முன்னாலே திருச்செந்தூரை சார்ந்த ஒரு டாக்டர், அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், வைக்கம் போராட்டம் யாருக்காக நடத்தணுமோ அந்த சமுதாயத்தை சார்ந்தவர். அதுக்கு முன்னால் மிகப்பெரிய அளவிற்கு வந்தார்கள் என்றால் அந்நிலை எல்லா கட்சியிலையும். துக்ளக் பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை பற்றி பேசுகிறார் தேவராஜ் அரசு, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பேசுகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அடுத்து யார் தலைவராக போட என்று தேவராஜ் அரசு அவருக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு ஆலோசகரில் ஒருத்தர். அப்போ கேட்குறார், ஏன் ஆர் வெங்கட்ராமன் இருக்கிறாரு, அவர் போட்டலாமே என்று. யார்? இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரிடம் பேசுகிறோம் சொல்லும்போது சொல்கிறார். துக்ளக்கில் ஆதாரம் இருக்குது, அவர் எழுதியிருக்கிறார், அதுக்காக சொல்கிறேன். மிக முக்கியமாக வாட் இந்திரா காந்தி அம்மையார் பிரைம் மினிஸ்டர் திரும்பி, வாட் மிஸ்டர் ஆர்ஸ், டோன்ட் யூ நோ இட் இஸ் தமிழ்நாடு? யூ ஹவ் ஃபர்காட்டன் ஹி இஸ் அ பிராமின். டோன்ட் யூ நோ வாட் இஸ் தமிழ்நாடு? யூ ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் தி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அட் ஆல். தி லாஸ்ட் பிராமின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எழுதினார். புத்தகம் வந்திருக்கிறது மிக முக்கியமாக. அதனால தான் அவர்கள் என்ன பார்த்தார்கள்னா, நம் கையை கொண்டு நம் விரலை கொண்டு நம் கண்ணை குத்த வேண்டும். அதுதான் மிக முக்கியம். எனவே தான் இனிமேல் எதிரிகளுக்கு வெளியே இல்லை, விபீஷ்ணர்களுக்கு தான் ரொம்ப அதிகமான அளவுக்கு கிராக்கி அதிகம். எது விபீஷ்ணர்களை தேடுவதனுடைய ரகசியமே அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம உடனே அந்த கட்சிகள் இவரை ஆதரிக்கிறோன்னு தவறாக நினைக்காதீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அங்கே கூட பெரியார் நுழைந்திருக்கிறார். அக்ரஹாரத்திலும் பெரியாருடைய சுயமரியாதையுடைய தாக்கம் இருக்கிறது என்று எல்லோரும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். நியாயவாதிகள் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். போலீஸ் கமிஷனராக நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லுகிறேன். ராதாகிருஷ்ணன் இருந்தார், அவர் பல பொறுப்புகளில் இருந்தார். அவருடைய வீட்டு திருமணத்துக்காக ஐயாவுக்கு பிறகு அன்னை மணியம்மையாரையும் என்னையும் அங்கே ராஜேஸ்வரி திருமண மண்டபத்திலே தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. வரவேற்பு, அதற்கு எங்களை அழைத்தார். போலீஸ் கமிஷனராக இருந்தார். பிறகு அவர் மற்ற லெவலுக்கு போனார், டிஜிபி வரைக்கும், அடிஷ்னல் டிஜிபி வரைக்கும். அவர் போனபோது முடிஞ்ச உடனே சொன்னார், எங்களிடத்தில் நன்றி சொல்லிவிட்டு வழி அனுப்ப வந்து விட்டு சொன்னார், அம்மா, மற்ற சமூகத்தை விட அதிகமாக லாபம் அடைஞ்சவங்க பெரியார் பிரச்சாரத்தினால நாங்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ எங்களுக்கு ரொம்ப சிக்கனமாக பண்ணுறோம், மற்றது இருக்கோம். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மரம் தேடுறதுங்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்.
மிகப்பெரிய அளவுக்கு இந்த எண்ணங்கள் மாறக்கூடிய அளவுக்கு எங்கள் சமூகத்தில் இல்லை. ஆனால் பெரியாருடைய கட்சியில் நாங்கள் சேராமல் இருக்கலாம், பெரியார் கட்சியை எதிர்க்கிறவர்களாக கூட சிலர் இருக்கலாம், ஆனால் பெரியாருடைய தாக்கம் தான் பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ அக்ரஹாரத்தில் யாருமே வெள்ளை முக்காடு போடுறதே கிடையாது. அது இன்னும் கேட்டால் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னால், அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு, தமிழ்நாட்டில் எங்கேயாவது தேடி பாருங்கள், ஒரு மொட்டை பாப்பாத்தியை கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ அதிகமாக தேடினா தசாவதாரத்தில் நண்பர் கமல் அவரை தான் பார்க்க முடியுமே தவிர வேறு யாரையும் பார்க்க முடியாது மிகப்பெரிய அளவில். இதனுடைய தாக்கம் என்ன? எனவே சுயமரியாதை இயக்கம் விளையாட்டு அல்ல. இவ்வளவு செய்திருக்கிறதுல இரத்த புரட்சி செய்யலை, ஆயுதத்தை எடுக்கலை, அறிவாயுதத்தை தூக்கினார்கள். அதுதான் சுயமரியாதை இயக்கம். நன்றி, வணக்கம். தொடருவோம். தோழர்களே, மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. இந்த அரசு நம்முடைய பண்பாட்டு படையெடுப்பு எடுத்து தான் கொடுமைகளிலே ரொம்ப முக்கியமானது பண்பாட்டு படையெடுப்பு. அப்படி பண்பாட்டு படையெடுப்பு இருக்கிறத அதில் உங்களுக்கு தெரியும், ஆகாசவாணி அப்படின்னு ஆக்கிட்டாங்க. பொதிகையை காணாமல் ஆக்கினார்கள். வானொலி என்று இருந்தது, ஆல் இண்டியா ரேடியோ என்று அண்ணா தான் அதற்கு முன்னாலே வரக்கூடிய அளவிற்கு அதை அண்ணா ஆட்சி போட வந்த உடனே 67 தான் அந்த மாற்றினார்கள். பெரியார் வரவேற்றார். அதை படிப்படியாக இருந்து மோடி ஆட்சியில் இப்போ பொதிகையும் காணாமல் போச்சு. அந்தந்த பகுதி வட்டாரத்தில் இருக்கிற ஆறுகள் மற்றது இயற்கைகள் வரக்கூடாதுன்னு இப்போ அதனுடைய விளைவாக இப்போது என்ன செய்தார்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும். இதையும் காவியமயமாக்கி அந்த லோகோ என்ற அடையாளம் இருக்கிறத அரசு தொலைக்காட்சியினுடைய லோகோவை அதை எடுத்து அவர் காவியமயமாக்கியதை எதிர்த்து திராவிடர் கழகத்தின் சார்பாக சிம்சன் அருகில் உள்ள தந்தை பெரியார் சிலையில் தொடங்கி அண்ணா சாலை, வாலாஜா சாலை, அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடங்கள் வழியாக இந்த தொலைக்காட்சி அலுவலகம் வரை சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பெறும். ஏப்ரல் 28 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் என திராவிட மாணவர் கழக சார்பாக மாணவர்கள் அதை நடத்துகிறார்கள். தோழர்களே, ஒத்த கருத்துள்ளவர்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லாவிட்டாலும் மீறி நடத்தப்படும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆகவே தோழர்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள் முதல்வர் உட்பட சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதில் வாய்ப்பு இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.